ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான பெரி பெரி சிக்கன் மந்தி தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 10 காஞ்ச மிளகாய், 5 காஷ்மீர் சில்லி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 காஷ்மீர் சில்லி ஃப்ளேக்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் வேக வச்ச மிளகாய், 60 ml ஆயில், 10 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு லெமனோட ஜூஸ், ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவில் 4 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மந்திக்குன்னு சிக்கன் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைலாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் பாதி சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மசாலா சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் 1 hour இல்லாட்டி 1/2 hour கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் நெய், நான் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு ட்ரை லெமன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 2 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். பாக்கி இருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி நல்லா கொதித்து நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ சிக்கனை எல்லாத்தையும் ஒன்று இதில் அடுக்கிட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவர் போட்டுக்கலாம். சார்கோல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் அல்லது ஆயில் சேர்த்து நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நம்மளோட பெரி பெரி சிக்கன் மந்தி ரெடி ஆகிடுச்சு.